Hi friends, welcome to our channel. Last class வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து ப்ரோக்ராமபிள் அரே லாஜிக் பற்றி பார்த்தோம். அதாவது PLDஸில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் வந்து நம்ம PLA பற்றி பார்க்கலாம். PLAன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமபிள் லாஜிக் அரே. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே வந்து PLDயில் ஒரு 2 டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தா PROM, செகண்ட் வந்து PIL. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது தேர்டு டாபிக் PLA. இதில் நமக்கு தெரியும் PLDஸில் வந்து ஆஸ் யூஷுவல் உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்டரே இருக்கும், ஆர்அரே இருக்கும். அப்போ PROMல வந்து அண்டரே வந்து ஃபிக்ஸ்டு, ஆர்அரே வந்து ப்ரோக்ராமபிள். PILல பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரோக்ராமபிள் அரே லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா அண்டு வந்து ப்ரோக்ராமபிள், ஆர் வந்து ஃபிக்ஸ்டு. இப்போது இந்த PLAல அதாவது ப்ரோக்ராமபிள் லாஜிக் அரேல அண்டரேவும் ப்ரோக்ராமபிள், ஆர்அரேவும் ப்ரோக்ராமபிள். ஸோ இங்கே வந்து நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. ஸோ எது வேணாலும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஆர் வேணாலும் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், அண்டு வேணாலும் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது அண்டரே ப்ரோக்ராமபிள், அதே போல் ஆர்அரேவும் ப்ரோக்ராமபிள். ஸோ இங்கே ரெண்டுமே ப்ரோக்ராமபிள். ஸோ இதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதனுடைய ஸ்ட்ரக்சர், ஸோ இதனோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். நம்ம 3 வேரியபிள்லேயே பார்க்கலாம். A, B, C. ஸோ இது A, B, C. அதே போல் இங்கே வந்து A பார், B பார், C பார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அண்டரே இருக்கும், ஸோ இது போல் இருக்கும். ஸோ இங்கே ஆர்அரே இருக்கும், இது F1, இது F2. ஸோ நீங்கள் எது வேணால் ஆரும் ப்ரோக்ராம் பண்ணலாம், அண்டும் ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ பாருங்கள் இப்போது, ஸோ நான் வந்து இது ஆர் அரே ப்ரோக்ராம் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கேயும் நம்ம தேவைப்படக்கூடியதை ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அண்டரேவும் ப்ரோக்ராமபிள், ஆர்அரேவும் ப்ரோக்ராமபிள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இங்கே இருக்குது. ஸோ PLAல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இங்கே நம்ம திரும்ப அகைன் நம்பர் ஆஃப் மின் டேர்ம்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம கேமப் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்பர் ஆஃப் அண்டரேஸை நம்ம அண்டிகேட்டை நம்ம குறைக்க முடியும். நம்ம இருக்கிற மாதிரி அப்படியே போட்டோம்னா நம்பர் ஆஃப் அண்டிகேட் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ அப்போ சர்க்யூட் பெருசாக போகும், ஸோ ரிலேயபிளாக இருக்காது. ஸோ அப்போ நம்ம இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்னா கேமப் யூஸ் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கேமப் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ண ஒரு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துப்போம். அவுட்புட்டை எடுத்து, அதாவது ஃபங்க்ஷனை எடுத்து அதை எப்படி நாம் வந்து இந்த PLAல டிசைன் பண்ணலாம், எப்படி ப்ரோக்ராம் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ அதே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தா அதே ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, X, Y, Z. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா கேமப் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ண ஃபங்க்ஷன். கேமப் யூஸ் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ண ஃபங்க்ஷன். சப்போஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொஷனில் வந்து ரெடியூஸ் பண்ணாத ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கேமப் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ நான் வச்சுக்கோங்க, கேமப் வந்து 2 PLDஸ்க்கு யூஸ் பண்ணணும். PILக்கும் கேமப் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணணும். அதே போல் PLAக்கும் நீங்கள் கேமப் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ ரெடியூஸ் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்பர் ஆஃப் அண்டிகேட்ஸ் யூஸ் பண்ணுறது குறையும், நம்பர் ஆஃப் மின் டேர்ம்ஸ் நமக்கு குறையும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 4 வேரியபிள், 3 ஃபங்க்ஷனுமே வந்து 4 வேரியபிள். ஸோ இப்போ 4 வேரியபிள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு PLAனோட ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து நாம் என்ன பண்ண போகிறோம், ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோக்ராம்னா கிராஸ் மார்க் கொடுக்க போகிறோம். ஸோ அதான் இதுதான் வந்து ப்ரோக்ராம். ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டால் நம்ம வந்து X சிம்பிள் போட்டோம்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஃபிக்ஸிங் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. ஸோ இங்கே வந்து அண்டும் வந்து ப்ரோக்ராமபிள் தான், ஆரும் ப்ரோக்ராமபிள் தான். ஸோ எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க, A + BCD. ஸோ ஃபஸ்ட்டு ஏ வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன். ஸோ ஏ ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல ஏ வந்துடும். அதுக்கப்புறம் BCD, பி எடுத்துக்கோங்க, BCD. அப்போது A + BCD. ஸோ அப்போ ஏ இங்கே வந்துருச்சு, இது ஏ. அப்போ ஏ வந்து நம்ம ஆர் கேட்லேயும் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸில் நான் வந்து ஏ வர வைக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏ ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு BCD. அப்போ இதுவும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு எக்ஸ் கிடச்சிரும். அதே போல் Y, A பார் B, இது A பார், நெக்ஸ்ட்டு B, A பார் B, நெக்ஸ்ட்டு CD. ஸோ அடுத்த அண்டு கேட்டில் CD, C, D.
ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். ஸோ சிடி, ஸோ சிடிக்கு அப்புறம் பி பார் டி பார், பி பார் எடுத்துக்கோங்க, இது பி பார், நெக்ஸ்ட்டு டி பார். ஸோ அப்போ இங்கே நம்ம ஒய்க்கு நேராக ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ பார் பி, சிடி, நெக்ஸ்ட்டு பி பார் டி பார் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஒய் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி பார், அதாவது ஜெட் கிடைக்கிற இடத்துல நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். ஏபிசி பார், ஜெட் மட்டும் நான் உங்களுக்கு வேறு கலரில் ப்ரோக்ராம் பண்ணி காட்டுறேன். ஏபி பார்த்தா ஏபி சி பார். ஸோ இந்த இடத்துல ஏபிசி பார் வந்துடும். அப்போ இங்கே ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஏ சி பார் டி பார், ஏ சி பார் டி பார், அப்போ இதை ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏ பார் பி பார் சி பார் டி, ஏ பார் பி பார் சி பார் டி. ஸோ அப்போ இங்கே ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏ பார் பி பார் சி டி பார், ஏ பார் பி பார் சி டி பார். ஸோ அப்போ இங்கே ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நடுவில் விட்டுட்டு கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. தேவைப்படக்கூடியதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், தேவையில்லாத நம்ம விட்டுடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமபிள் லாஜிக் அரே. ஸோ இங்கே வந்து நம்ம அண்டும் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், ஆரும் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் நமக்கு கவலை இல்லை. ஸோ அங்கே வந்து பிஏஎல் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி போட்டு கனெக்ஷன் கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் இருக்கிறப்போ அப்படியே நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், அண்டும் ப்ரோக்ராமில் ஆரும் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஎல்டிஸ் உங்களுக்கு 3 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிஎல்டிஸில் டோட்டலாக வந்து நல்லா 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரோம், பிஐஎல், பிஎல்ஏ. ஸோ இது 3ல் பிரோமில் வந்து அண்டு வந்து ஃபிக்ஸ்டு ஆர் ப்ரோக்ராமபிள், பிஐஎல் ப்ரோக்ராமபிள் அரே லாஜிக்கில், அண்டு வந்து ப்ரோக்ராமபிள் ஆர் ஃபிக்ஸ்டு, பிஎல்ஏ ப்ரோக்ராமபிள் லாஜிக் அரேயில் 2 அரேவும் ப்ரோக்ராமபிள். அதாவது அண்ட் அரேவும் ப்ரோக்ராமபிள், ஆர் அரேவும் ப்ரோக்ராமபிள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிஎல்டிஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.